So the empty tomb is one of the most solid proof to show that Jesus has rose from the dead. அந்த கொகை இன்னைக்கு காலியாக இருக்கு. கல் அன்றைக்கி புரட்டப்பட்ட மாதிரி அந்த வாசலுக்குள்ளே எல்லாம் போகலாம். எல்லோரும் அந்த வாசலுக்குள்ளே போகலாம். என்ன கதைனா, புரட்டப்பட்ட அந்த கல் அது காணாம். அது யார் தூக்கிட்டு போயிட்டான்னு தெரியல. நீங்கள் படத்தெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொகையோடைய வாசலில் வந்து ஒரு பெரிய வட்டமான ஒரு கல் ஒரு சக்கரம் மாதிரில பார்த்தா சக்கரம் மாதிரி நவுத்தலாம். ஆனால் நிறையா பேர் சேர்ந்து நவுத்தணும். அது அந்த அளவுக்கு வெயிட்டான ஒரு கல்லை தான் புரட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்னைக்கு அந்த கல் புரட்டப்பட்டிருந்துச்சு. வாசல் அடைப்பால் ஆள் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ த எம்டி tomb is one of the most evident proof or solid proof to show that Jesus has rose from the dead. Amen. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை சிலுவை மரணத்துக்கு பிற்பாடு அடக்க பண்ண இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது தான் நிஜம். அதுக்கு ஆதாரம் என்னது? அவருடைய கல்லறை காலியாக இருந்தது. சொல்லுங்க, காலி. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஸோ இது நிஜமானது. திஸ் இஸ் ரியல்.